அருமையான தேவ ஜனங்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கின்றது. இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கின்றது. அப்படி என்றால் கழுவி சுத்திகரிக்கின்றது என்றால் என்ன அர்த்தம்? நீக்கி சுத்திகரிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? நாம் புத்தி விவரம் தெரிந்து செய்த தவறுகளை, குற்றங்களை, குறைகளை, பாவங்களை நான் பாவி என்று தேவ சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்யும் பொழுது அவர் நமக்காக சிலுவை மரணத்திலே சிந்தப்பட்ட அந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் நம்முடைய சகலவிதமான பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கின்றது. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது என்றால் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், சாபங்கள் அவைகளை கழுவி நீக்கி சுத்திகரிக்கின்றது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அருமையான தேவ ஜனங்களே, பிதாக்களின் அக்கிரமங்களை 2ஆம், 3ஆம், 4ஆம் தலைமுறை வரை அவர் விசாரிக்கிறார் என்று வேதம் எச்சரிக்கிறது. எனவே நம்முடைய முன்னோர் செய்த பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து இரத்தம் நீக்கி சுத்திகரிக்கிறது. எனவே அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது, நம்முடைய முன்னோருடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது என்பதை இந்த காணொலி மூலமாக நான் உங்களுக்கு செய்தியாக அறிவிக்கிறேன். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்யுங்க. உங்கள் முன்னோர் செய்த பாவங்கள் உங்களை தொடராத அளவிற்கு இயேசுவே, எங்களுடைய முன்னோர் செய்த பாவங்கள், சாபங்கள், எங்கள் தாத்தா, பாட்டன், பூட்டன் முன்னோர்கள் செய்த பாவங்களை கழுவி சுத்திகரிங்க என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவைகள் உங்களுடைய பிள்ளைகளை, தலைமுறைகளை பின்தொடராத அளவிற்கு அவைகளையும் நீக்கி சுத்திகரிப்பார், உங்களுடைய பாவங்களையும் கழுவி சுத்திகரிப்பார் என்று இந்த செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் தேவனை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.